ஏன் மகுடம் தயாராகவில்லையா? பிறகு காரணம் தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலையே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசூட்டிக் கொள்ள முடியாது. தாழ்ந்த ஜாதி, அரசியல் அறியாதவன் யார்? தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு தன்னையே தந்த மன்னர் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்திற்கு மகுடம் தாக்க முடியாதா? தார்காரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆற்றெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கம் மன்னவன் என்றும் ஆபத்தி எடுத்த மக்கள் கூட்டம் எங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரைத்து வாழை எடுத்த ஒவ்வொரு கனவும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி எரையெடுக்க துடிக்கும் வேங்கை போல் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என்று சூழ்நிலைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினும் இனி என் மக்களுக்காக ஓடினேன், வாழ் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டிக் கொள்ள மட்டும் தடை செய்வாராம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பதை கேட்டு நொந்து போக நான் ஒன்றும் நோயாளி அல்ல. என்னை விட்டு இன்னொருவன் இந்த தானியாலும் தகுதி படைத்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு தானேதான் நாடு என தலைக்கிரிக்கு தெரியும் அந்த புல்லுரிவுகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய படையும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி என்று வாழ்த்துறை கூறி வணங்கிய போது என்று எதிரொலித்தது அந்த கோட்டை இதுதான். அதோ புரந்தர் போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் படைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இடுப்படிந்தோரெல்லாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏன் முன் ஏன் எடுத்து வெக்காலமிட்டு பகைவர்கள் தனையை கரியன கொய்து மோசம் ஒலித்து முகந்திய கோட்டை இதுதான், புரந்தர் இதுதான். அதோ ராஜகிரி ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று படையெடுக்க என்னடா முடியும் முன்னால் என்று எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னும் முடியும் என்று நான் வாழெடுக்க பட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டலம் சிரிக்க நான் கட்டி காட்ட கோட்டை இதுதான். அதோ கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், முடிவறியாது தவித்த முதியோர், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், கொடியவர்கள் கையில் சிக்கி தவித்தனர், பகையர்களை பொடி பொடியாக்கி மராட்டிய மண்டல கொடியை ஏற்றிய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று? எவன் இந்த மண்டிற்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது வெற்றியில் ரத்த திலகம் திகழ்ந்து கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்கள் மனமையை கொண்டே வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால் இல்லை, எனக்கு முடிவென்றால் நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொட்டடங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டும் வேண்டுமோ, பரசம் வேண்டுமோ, கதையான் புற்றென்ற கரு நாகங்களுக்கு சொந்தமோ, அழியட்டும் கோட்டைகள், விழியட்டும் மதிச்சுவர்கள், அன்னை பவானி உன் கண்கள் சிவக்கட்டும், மின்னல் ஒளியட்டும், சூறை காற்று வீசட்டும், கொடுமழை பொடியட்டும், கொடியவர்கள் ஏட்டும், கொடியவர்களை ஏட்டும்.